வணக்கம். இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அகமது. பாமகவில் என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதான் தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய ஹாட் டாபிக்காக இருக்கிறது. கடந்த வாரம் திரு ராமதாஸ் அவர்கள் கொடுத்த அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் பெரிய அளவில் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. பல அரசியல் கட்சிகள் கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த கட்ட டெவலப்மெண்ட்ஸ் என்னவாக இருக்கும், ராமதாஸ் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு. அவர் எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக பல்வேறு விதமான விஷயங்கள் முன்னெடுப்புகள் நடக்கின்றன. அதில் குறிப்பாக அன்புமணி ராமதாஸ் அவர்களே தேர்ஸ்டே அவர் பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுப்பார் அப்படின்றதுக்காக அதுக்கு முன்னாடியே போய் அவர் சந்திக்க முயற்சி செய்தது. அந்த மீட்டிங் ரொம்ப கார்டியலாக இல்லை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நடந்தது தான் இன்னும் சர்ப்ரைசிங்காக இருக்கிறது. இந்த பிரச்சனையை கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளோ மூத்த தலைவர்களோ தீர்க்க முடியாது அப்படின்றதுனால வெளியாட்களை வைத்து தான் தீர்க்க வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் சென்னை மாநகரத்துடைய முன்னாள் மேயர் திரு சைதை துரைசாமி அவர்களும் அதே போல துக்ளக் பத்திரிகையுடைய ஆடிட்டர் குருமூர்த்தி 2 பேரும் போய் ராமதாஸ் அவர்களை சந்தித்தது, 3.5 மணி நேரம் உட்காந்து பேசினது. இதுலேருந்து ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக தெரியுது. என்னன்னா, பாஜகவுக்கு பாமகவுடைய இன்டர்னல் அஃபேர்ஸில் பெரிய அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றது தெரியுது. ஏன்னா அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது இந்த சலசலப்புகள்லாம் பெரிய அளவில் இருக்கக்கூடாது, என்டிஏ பலமாக இருக்கிறது, என்டிஏ இன்டாக்டாக இருக்கிறது அப்படின்ற ஒரு தோற்றத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ இதில் பாமகவுடைய பிரச்சனை அப்படின்றது ஒரு புது தலைவலியாக அவர்களுக்கு மாறி இருக்கிறது. ஆடிட்டர் குருமூர்த்தி வேணா சொல்லலாம், நான் பாஜகவுக்காக களம் இறங்கவில்லை அப்படின்னு. ஆனால் இதில் பாஜக ரொம்ப தீவிரமான இன்ட்ரெஸ்ட்டை காட்டுறாங்க அப்படின்றது பாமகவுக்கே ஒரு பிரச்சனையாக கூட மாறலாம். இந்த வாரம் ஏன் என்ற கேள்வியில் இந்த பிஎம்கே உடைய இன்டர்னல் கிரைசிஸை பற்றி தான் மீண்டும் பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நியூஸ் மினிட் தமிழ், நியூஸ் லாண்ட்ரி நாம் ஒரு கம்ப்ளீட் ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். எந்த விதமான அரசாங்க விளம்பரமோ அரசியல் கட்சிகளுடைய விளம்பரமோ கார்ப்பரேட் ஆட்ஸோ நம்பி இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள் அல்ல. முழுக்க உங்களுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள். ஆகவே நாம் செய்கின்ற இந்த பணி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை தொடர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவை எனக்கு தெரிவிக்கலாம். இதற்கான லிங்க்கையும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு தெரிவிப்பீங்கன்ற நம்பிக்கையில் திரு ராமதாஸ் அவர்களுக்கு வயதாகிவிட்டது. அவர் எப்பாச்சும் ஒரு வாட்டி தான் வெளியே வராரு. முன்ன மாதிரி ரொம்ப ஆக்டிவாக இல்லை. அடிக்கடி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுப்பாரு, அடிக்கடி நிகழ்ச்சிகளில் பங்கேற்பார். இப்போ அவ்வளோ ஆக்டிவாக இல்லை அப்படின்றதுனால அவரை தைலாபுர தோட்டத்துக்குள்ளேயே அவரை கன்ஃபைன் பண்ணிவிட்டு அவர் அப்படியே ஓரங்கட்டிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வந்துருச்சா என்னன்னு தெரியல. ஏன்னா கடந்த சில வாரங்களில் நடந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது, திரு ராமதாஸ் சொன்ன விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் ரொம்ப கோவப்படுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை ஓரங்கட்ட ஒரு முயற்சி என்பது நடந்திருக்கிறது அப்படின்றத அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அவர் உருவாக்கின கட்சி, அவர் வளர்த்த கட்சி, மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டுறாரு அப்படின்னா ஒரு 8 மாவட்ட செயலாளர் தான் வராங்க, 22 மாவட்ட செயலாளர் வராங்க, மற்றவங்க யாரையும் வரவில்லை அப்படின்னும் போது இதெல்லாம் பெரிய அளவுக்கு அவரை மனதளவில் பாதித்து இருக்கிறது. அதனால தான் அவர் ரொம்ப கோபமாக இருக்கார் அப்படின்றது தான் நம்ம அந்த கட்சி நிர்வாகிகள்கிட்ட பேசும்போது நமக்கு அதை சொல்கிறாங்க. நான் இந்த நிகழ்ச்சிக்காகவே தைலாபுரத்துக்கு போய் அங்கே என்ன தான் நடக்குது அப்படின்றத பார்க்க போகும்போது தான் தேர்ஸ்டே காலையில் திடீரென்று திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சர்ப்ரைஸ் விசிட்டாக தைலாபுரத்துக்கு வராரு. அங்கே ஏதோ பேச்சுவார்த்தை நடக்கிறது அப்படின்றாங்க. அப்புறம் விசாரிக்கும் போது அந்த பேச்சுவார்த்தை ரொம்ப கார்டியலாக இல்லை. ஏன்னா திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ரொம்ப கிளியராக இருக்கார் ஒரு விஷயத்தில். பாமகவுக்கு நான் தான் தலைவர், அந்த தலைவர் பதவியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் தான் தலைவராக இருப்பேன் அப்படின்றதுல அவர் ரொம்ப கிளியராக இருக்கார். திரு ராமதாஸ் அவர்கள் அந்த கட்சியை ஆரம்பித்தவன் நான், அந்த கட்சிக்காக உழைச்சவன் நான், அந்த கட்சியை கட்டமைச்சவன் நான், இந்த சமூகத்துக்காக நான் எவ்வளவோ விஷயங்களை பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த கட்சிக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும், நீங்கள் வேலை பாருங்கள், நான் இந்த கட்சியை பார்த்துக்கிறேன், அதை வழி நடத்துறது நான் தான், அதை வழி நடத்துவேன் அப்படின்றது தான் அவருடைய சிம்பிள் டிமாண்டாக இருக்கிறது. அவர் தான் முக்கியமான முடிவுகளை எடுப்பார், எல்லா முடிவுகளையும் அவர் தான் எடுப்பார் அப்படின்ற அடிப்படையில் தான் அவர் பேசுகிறாரு. ஆனால் இந்த டிஸ்பியூட் ஒரு பெரிய ஃபேமிலி டிஸ்பியூட்டாகவும் மாறிவிட்டது. கிட்டத்தட்ட அன்புமணி ராமதாஸ் வெர்சஸ் அதர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வீட்டுக்குள்ளேயே உருவாகிவிட்டது அப்படின்றது தான் அங்கே தைலாபுரத்தில் இருக்கக்கூடிய நிலைமை. ஸோ இந்த பேக்ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா திரு ராமதாஸ் அவர்களை முற்றிலுமாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அவரை சைட்லைன் பண்ணிடலாம், அவரால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு ராமதாஸ் வீக் ஆயிட்டாரா, நலிவடைந்து விட்டாரா அப்படின்னா அவர் அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி கூட ஒரு தலைவர்கிட்ட பேசும்போது, அதாவது ஒரு மாற்றுக் கட்சி தலைவர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, திரு ராமதாஸ் நினச்சாருன்னா 2026 தேர்தலுக்கு முன்னாடி புது கட்சி கூட ஆரம்பிக்கலாம், பாமக மாதிரியே ஒரு புது கட்சியை அவரால் உருவாக்க முடியும், அந்த அளவுக்கு ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்கக்கூடிய ஒரு லீடராக அவர் இருந்திருக்கிறார் கடந்த காலங்களில், இப்போவும் அப்படி தான் இருக்கார்.
அவரை ரொம்ப கொண்டு போய் நீங்கள் நெருக்குனீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்றது தெரியாது. இப்போ அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய பதற்றமாக மாறி இருக்கிறது. ராமதாஸ் அவர்கள் அடுத்தது எங்கேயாச்சும் வந்து கிராமமாக மீண்டும் நான் செல்ல போகிறேன் அப்படின்னு வேன் எடுத்துகிட்டு கிளம்பிட போகிறாரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அச்சமாகவே பாமகவில் இருக்கின்ற தற்போதைய தலைவர்களுக்கும் இருக்கிறது. அதே போல் மற்ற இந்த கூட்டணி கட்சி தலைவர்களுக்கெல்லாம் அந்த பயம் அப்படின்றது உருவாயிருச்சு. திரு ராமதாஸ் அவர்களை பார்த்து ஏன் அச்சப்படுகிறார்கள், ஏன் பயப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி. கடந்த கால வரலாறு திரு ராமதாஸ் அவர்கள் அந்த வன்னியர் சங்கத்தை கட்டமைப்பதற்கு முன்பு கிராமமாக போய் வேலை பார்த்துருக்காரு. எல்லா அமைப்புகளையும் ஒருங்கிணைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த வன்னியர் சங்கத்தை ஆரம்பித்ததுக்கு பிறகு 1980களுக்கு பிறகு அவர் முன்னெடுத்த அந்த போராட்டம் வன்னியர்களுக்கு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இடஒதுக்கீடு வேண்டும் அப்படின்ற அந்த போராட்டத்தை அவர் தொடர்ந்து ஒரு சஸ்டெயின்டு பொலிட்டிக்கல் இஷ்யூவாக அதை மாற்றி பெரிய அளவுக்கு அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் அது தவிர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக மாற்றி கடைசியில் அவர் நினச்சதை சாதிச்சிட்டாரு. இன்றைக்கி அந்த வன்னியர் கம்யூனிட்டிக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. அவங்களுக்கு ரிசர்வேஷனில் அவங்க பயன்பெறுறாங்க, இடஒதுக்கீட்டில் அவங்க பயன்பெற்றிருக்கிறாங்க, கல்வியிலும் வேலைவாய்ப்புகளிலும் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. அந்த சமூகம் வந்து ஓரளவுக்கு வளர்ந்திருக்கிறது அப்படின்னா அதற்கு காரணம் திரு ராமதாஸ் அவர்கள் எடுத்த முயற்சி தான். ஸோ திரு ராமதாஸ் அவர்களுடைய அந்த கான்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா, அதாவது அந்த சமூக நீதிக்கான அந்த போராட்டத்தில் இடஒதுக்கீடு, அதாவது வன்னியர்களுக்கு மட்டுமல்லாமல் மற்ற எல்லா சமூகங்களுக்கும் அது கிடைக்க வேண்டும் அப்படின்ற அந்த கருத்தின் அடிப்படையில் தான் அவர் தொடர்ந்து போராடி கொண்டிருந்தார். அதன் அடிப்படையில் பல்வேறு தலைவர்கள் திரு ராமதாஸோட இணக்கமாக வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த விஷயங்களை எல்லாம் வந்து யாராலும் மறுக்கவும் முடியாது, புறக்கணிக்கவும் முடியாது அப்படின்றது தான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலை. அதே போல் இன்றைக்கி வன்னியர் சமூகத்துடைய ஒரு அன்டிஸ்பியூட்டட் லீடராக தான் அவர் இருக்கிறார். அதாவது நான் ஒரு வன்னியர் சமூக தலைவர்கிட்ட பேசும்போது அவர் சொல்கிறாரு, திரு ராமதாஸ் அவர்களை தாண்டி அந்த வன்னியர் சமூக மக்கள்லாம் வந்து வேறு யாரையும் யோசிக்கலை. அவர் தான் வந்து அந்த சமூக மக்களுக்கான ஒரு சென்ட்ரல் ஃபிகர். அவரை தான் வந்து எல்லா விஷயங்கள்லையும் வந்து அவங்க வந்து இவர் என்ன பண்ண போகிறாரு, இவர் எப்படி முடிவெடுக்க போகிறார் அப்படின்றத பற்றி அவங்க யோசிப்பாங்க. ஸோ அவரை தாண்டி வேற ஒரு தலைவர் எமர்ஜ் ஆகிட்டாரு, அந்த சமூக மக்கள் வந்து வேற ஒரு தலைவர் பின்னாடியோ அமைப்பு பின்னாடியோ கட்சி பின்னாடியோ போயிட்டாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து அங்கே நிலைமை இல்லை. இன்ஃபேக்ட் அவர் வந்து அந்த வன்னியர் சமூகத்தை அரசியல் படுத்தியது கிட்டத்தட்ட அது திமுக, அதிமுக போன்ற கட்சிகளுக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை உண்டாக்குச்சு. ஏன்னா வன்னியர் சமூகத்திலிருந்து அவங்களும் ரெப்ரசன்டேஷன் கொடுக்க வேண்டிய தலைவர்களை உருவாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது அந்த கட்சிகளுக்கும் ஏற்படுத்தியது திரு ராமதாஸ் அவர்கள் முன்னெடுத்த அந்த போராட்டம் தான். அதே போல் அவர் முன்னெடுத்த அந்த அரசியல். ஸோ இவ்வளவு நீண்ட நெடிய ஒரு போராட்ட வரலாறின் பின்னணியில் தான் பாமக என்ற ஒரு கட்சியே, ஒரு இயக்கமே உருவாகிறது. அந்த கட்சியுடைய அமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய முதல் விதியே மக்கள் காவலர் டாக்டர் சா ராமதாஸ் எம்பிபிஎஸ் அவர்களை நிறுவனராக கொண்டு அவரது சீரிய முயற்சியில் 16/7/1989 ஞாயிறன்று சென்னை சீரணி அரங்கில் தாழ்த்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர், பிற தமிழர், மொழி, இன, மதவாரி சிறுபான்மையினர் ஆகிய அனைத்து இன மக்களின் பேரியக்கமாக உருவாக்கப்பட்டதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற அரசியல் இயக்கமாகும். இதுதான் அவங்களுடைய கட்சியுடைய முதல் விதி. அந்த கட்சியுடைய குறிக்கோள் என்ன அப்படின்றது இரண்டாவது விதியில் சொல்கிறாரு. இந்திய கூட்டாட்சியில் இணைந்தவாறு தமிழகத்தின் உரிமைகளையும் பெருமைகளையும் நிலைநிறுத்தும் வண்ணமும் சமூக நீதி தலைத்தோங்கும் வகையிலும் தன்னுரிமையுடன் கூடிய தமிழ் சமத்துவ சமுதாயத்தை அமைத்திடுதல். இதற்காக பெரியாரிய, அம்பேத்கரிய, மார்க்சியத்தை கட்சி தனது எல்லா நடவடிக்கைகளிலும் வழிகாட்டுதலாக கொள்ளும் அப்படின்றது அந்த கட்சியுடைய குறிக்கோள். திரு ராமதாஸ் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் பெரியாரிய கொள்கைகள், மார்க்சிய கொள்கைகள், அம்பேத்கரிய கொள்கைகள் எல்லாம் வந்து ஓரளவுக்கு அவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். ஆனால் எப்போ ஆக்டிவ் பாலிடிக்ஸ்க்கு வந்தாரோ, தேர்தல் அரசியலில் அவர் ஜெயிக்கும் போதெல்லாம் வந்து பிரச்சனையே இல்லை, இந்த விஷயங்களை பற்றியெல்லாம் பேசுவார். அவர் எப்பெல்லாம் தோல்வி ஏற்படுகிறதோ அப்பெல்லாம் அந்த சாதி அரசியலை பேசுவார், சாதி பெருமையை பேசுவார், ஆண்ட பரம்பரை, அதுக்கப்புறம் வந்து நாடக காதல் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து அவர் ரொம்ப தீவிரமாக எடுத்த உடனே தான் அவருக்கு ஒரு டவுன்ஃபால் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் வந்து அவரால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏன்னா தொடர்ந்து
வெற்றிகளையே பார்த்த திரு ராமதாஸ் அவர்களுக்கு தொடர் தோல்விகள் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுகிறது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அவர் பாஜகவில் போய் சேர்றாரு, கூட்டணி வைக்கிறாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் பழனி பாபா போன்றவர்கள்லாம் வந்து திரு ராமதாஸோட இணைந்திருந்தாங்க. அதே போல் பல சிறுபான்மை அமைப்புகளும் வந்து ராமதாஸுடன் ஆதரவாக இயங்கி கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட அவரெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு மேக்னெட் மாதிரி இருப்பார். எல்லா அமைப்புகளுக்கும் இந்த மாதிரி உரிமைக்காக போராடுகின்ற அமைப்புகள், பல சிறிய சிறிய அமைப்புகள்லாம் வந்து ஒரு கூட்டு இயக்கமாக நடத்தி கொண்டிருந்தார். அந்த அளவுக்கு அவங்கெல்லாம் வந்து வேற எந்த தலைவர்கள் நம்மளன்னா கூட பரவாயில்ல, நமக்கு திரு ராமதாஸ் இருக்கார் அப்படின்ற அளவில் இருந்த அந்த நிலைமை அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இன்னைக்கு அவர் வந்து அந்த கட்சிக்கே வந்து ஒரு பெரிய இறங்கு முகமாக தான் இருக்கிறது அரசியல் ரீதியாக. ஏன்னா அந்த வாக்குகள் அப்படின்றது அவங்க எதிர்பார்த்த வெற்றிகள் அப்படின்றது கிடைக்கல. அப்போ ரொம்ப டெஸ்பரேட் ஆகி கடைசியில் தற்போது பாஜகவுடன் ஐக்கியமாக வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது திரு ராமதாஸ் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஸோ இப்போ இந்த பாஜக கூட்டணியில் சேர்ந்தது தான் வந்து ராமதாஸ் அவர்களுக்கு அவர் உணர்றாரு, இதெல்லாம் வந்து நமக்கு பிரச்சனையாக மாறி இருக்கிறது. கட்சிக்கு பெரிய லாபம் இல்லை, இதனால் பாஜகவுக்கு தான் வந்து பெரிய ஆதாயம் அப்படின்றது ஏற்பட்டிருக்கிறது. நமக்கு என்ன ஆதாயம் அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் உணர்ந்ததின் விளைவு தற்போது அதை ரெசிஸ்ட் பண்ணுறாரு. அந்த ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய முயற்சி தான் வந்து தற்போது அதை எப்படியாச்சும் வீழ்த்திடணும் அப்படின்றது தான் வந்து பாஜகவுடைய திட்டமாக இருக்கிறது. அதுதான் அவங்க வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாஜக கூட்டணியை விரும்புகிறார். அப்போ ஏதோ ஒரு இடத்துல திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஓரளவுக்கு பாஜகவுடைய கட்டுப்பாட்டில் போய்விட்டார் அப்படின்ற அந்த தோற்றத்தை தான் வந்து திரு ராமதாஸ் அவர்களுடைய அந்த பேச்சு அப்படின்றது ஏற்படுத்துகிறது. பட் அதே சமயத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராமதாஸ் இப்போ என்ன பிளான் பண்ணுறாரு, அவர் ஏதாச்சும் வந்து அதிரடியாக பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்றது தான் வந்து திரு அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவுக்கு அது ஒரு கவலையாக இருக்கிறது, பாஜகவுக்கு ஒரு கவலையாக இருக்கிறது. ஏன்னா அவர் வந்து பிஎம்கேவை டேமேஜ் பண்ணால் பரவாயில்ல, அவர் பிஜேபியும் சேர்த்து டேமேஜ் பண்ணுறாரு அப்படின்றது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அப்போ இதை சரி செய்ய வேண்டும் அப்படின்றது தான் வந்து அவங்களுடைய அதனால தான் திரு குருமூர்த்தி எல்லாம் வந்து உள்ளே வந்து இதை எப்படியாச்சும் சரி பண்ணிடணும் அப்படின்னு பல முயற்சிகளை எடுக்கிறாங்க. பட் ராமதாஸோடைய அல்டிமேட் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுக்குழுவை கூட்டுவது. ஏன்னா வருடத்துக்கு ஒரு முறை வந்து பொதுக்குழுவை கூட்டணும், வருடத்துக்கு 4 முறை வந்து செயற்குழுவை கூட்டணும் அப்படின்றது தான் கட்சியோடைய பைலா சொல்லுது. அப்போ பொதுக்குழுவை கூட்டக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைலா பிரகாரம் விதி 13 பிரகாரம் பொதுக்குழுவை கூட்டக்கூடிய அதிகாரம் என்பது திரு ராமதாஸ் அவர்களுக்கு தான் இருக்கிறது. அந்த கட்சியோடைய பைலா என்ன சொல்லுதுன்னா, கட்சியின் மாநில பொதுக்குழு, செயற்குழு, அரசியல் தலைமை குழு ஆகியவற்றின் கூட்டங்களுக்கு நிறுவனர் அழைக்கப்பட்டு அவரது வழிகாட்டுதலின் அடிப்படையில் கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் அப்படின்றது தான் விதி 13 சொல்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அமைப்பு சட்டம். இப்போ இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் திரு அன்புமணி ராமதாஸால பண்ண முடியாது. அவர் தலைவராக இருக்கலாம், கட்சி அவர் கட்டுப்பாட்டில் இருக்கலாம், ஆனால் பொதுக்குழுவை கூட்டக்கூடிய அதிகாரம் அவருக்கு இல்லை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய செட்பேக். இப்போ இது எலெக்ஷன் கமிஷனுக்கு போகுது அல்லது இது ஒரு டிஸ்பியூட்டாக மாறுகிறது அப்படின்னா எப்படி இருந்தாலும் வந்து அமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறது, விதி என்ன சொல்லுகிறது அப்படின்றது தான் வந்து நீதிமன்றங்களோ எலெக்ஷன் கமிஷனும் பார்க்கும். அப்போ அந்த இடத்துல திரு ராமதாஸ் அவர்கள் எதுவும் செய்து விடுவாரா அப்படின்ற ஒரு கவலை என்பது திரு அன்புமணி ராமதாஸ்க்கு மட்டும் இல்லாமல் அதிமுகவுக்கும் இருக்கிறது. ஏன்னா தேர்தல் நெருங்குது, அந்த நேரத்தில் இந்த டிஸ்பியூட்டை வச்சுக்கிட்டு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாஜகவை ஏதோ ஃபர்தராக டேமேஜ் பண்ணிட போறாரு அப்படின்னு அவர் பயப்படுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து தற்போது அவரை வந்து ரொம்ப அன்பிரிடிக்டபிளாக இருக்காரு. அவர் என்ன அடுத்த கட்டமாக என்ன பண்ணுவார், ஏதாவது அதிரடியாக பண்ணிட்டாருன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற அளவில் தான் தற்போது ராமதாஸ் அவர்களை அணுகி பேசி இந்த பிரச்சனையை சரி செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு விஷயத்தில் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. திரு ராமதாஸ் அவர்கள் இந்த பிரச்சனையெல்லாம் கிளப்பினதுக்கு பிறகு இப்போ இந்த பிரச்சனையினால பாமகவுடைய பார்கெனிங் பவர் ரொம்ப குறைந்திருக்கிறது. குறிப்பாக அந்த லாஸ்ட் வீக் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு பிறகு திரு அன்புமணி ராமதாஸ் தலைவர் அப்படின்னு சொன்னால் கூட அவருடைய பார்கெனிங் பவர்லாம் வந்து ரொம்ப குறைந்திருக்கிறது. ஏன்னா இந்த வன்னிய சமூகம் யாருக்கு பின்னால் நிற்கும் அப்படின்னா திரு ராமதாஸ் வந்து ரோட்டில் இறங்கி ஒரு பிரச்சாரத்துக்கு அவர் போனார்னா கிராமத்தில் இருக்கிறவங்க ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அவர் பக்கம்தான் நிற்பார்கள் அப்படின்றது தான் வந்து பொதுவான ஒப்பீனியனாக இருக்குது. கட்சி வேணால் உங்ககிட்ட இருக்கலாம், நிர்வாகிகள் வேணால் உங்ககிட்ட இருக்கலாம், பட் அந்த சமூக மக்கள் வந்து திரு ராமதாஸுக்கு பின்னாடி தான் போவார். ஏன்னா அவர் தான் வந்து இந்த சமூகத்துக்கு பல்வேறு விஷயங்களை பண்ணியிருக்காரு அப்படின்றது அந்த மக்கள் நம்புகிறாங்க. அதனால் அந்த மக்கள் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றது தான் வந்து கிரவுண்ட் சிச்சுவேஷனாக இருக்கிறது. அப்போது இந்த பிரச்சனையை தீர்க்காமல் என்டிஏ கூட்டணி
கூட்டணி அப்படின்றது ஒரு ஷேப்புக்கு வராது. என்டிஏ கூட்டணியில் பாமகவை கொண்டு வராங்க அப்படின்னும் போது இப்போ தந்தையும் மகனும் ஏதோ ஒரு வகையில் பேசி கொண்டு வராங்க அப்படின்னா கூட சீட் ஷேரிங்கில் ப்ராப்ளம் இருக்கும், கேட்கக்கூடிய தொகுதிகளில் ப்ராப்ளம் இருக்கும், கேண்டிடேட்ஸில் ப்ராப்ளம் இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஓபிஎஸ் உள்ளே கொண்டு வரலாமா வேணாமா அப்படின்ற அந்த பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் டிடிவியை என்ன பண்ணுறது அப்படின்ற பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. டிடிவி கேட்கக்கூடிய தொகுதிகள்லாம் வந்து இபிஎஸ் கொடுப்பாரா கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்தோம்னா, அல்லது ஓபிஎஸ் டிமாண்ட் பண்ணுற தொகுதியெல்லாம் வந்து இபிஎஸ் கொடுப்பாரா அப்படின்ற அந்த கேள்விகள்லாம் வந்து தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த கூட்டணி வந்து இன்னும் ஒரு குழப்பம் இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படின்றது அந்த கூட்டணியில் உருவாகல அப்படின்னும் போது பாமக இந்த குழப்பத்தோடு உள்ளே வந்தாங்கன்னா அது மேலும் பெரிய தலைவலியை உருவாக்கும் அப்படின்றதுனால என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியல. இப்போ அன்புமணி ராமதாஸுடைய ஒரே டிமாண்ட் என்னன்னா, அந்த கட்சிக்கு நான் தலைவராக இருக்கேன். அவர் இறங்கி வந்துட்டாரு, அந்த கட்சிக்கு நான் தலைவராக இருக்கேன், ஆனால் நீங்கள் நிறுவனராக இருங்க, நீங்கள் முடிவுகளை எடுங்க, உங்கள் முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம், ஆனால் அதே சமயத்தில் முகுந்தனை வந்து நாங்கள் இன்க்ளூட் பண்ண முடியாது அப்படின்றாரு. ஜிகே மணியை வந்து அந்த கௌரவ தலைவர் பதவியிலேருந்து நீங்கள் நீக்கணும், தலைமை கழக செயலாளர் அன்பழகனை வந்து நீங்கள் அந்த பதவியிலேருந்து நீக்கணும் அப்படின்ற அந்த கோரிக்கை வைக்கிறார் ராமதாஸ். அந்த கோரிக்கையெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, கட்சிக்கு நான் தான் வந்து நிறுவன தலைவர், நான் முடிவு எடுப்பேன், நீங்கள் வந்து செயல் தலைவராக மட்டும் இருங்க போதும் அப்படின்ற அளவில் தான் அவர் பேசுகிறாரு. அதை தாண்டி அவர் யோசிக்கல அப்படின்றாரு. இப்போ குருமூர்த்தி உள்ள வந்து பிஜேபி சார்பாக பேசுகிறார் அப்படின்றது ரொம்ப கிளியராக தெரியுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. குருமூர்த்தி உள்ளே வந்ததற்கான மிக முக்கியமான காரணம் என்னென்னா, பாமகவில் இருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் லீடர்ஸ் வந்து திமுகவில் இருக்கக்கூடிய குறிப்பாக அந்த வன்னியர் சமூகத்தில் இருக்கக்கூடிய முன்னோடி தலைவர்களை சந்தித்து, முக்கியமான தலைவர்களை சந்தித்து, நீங்கள் பேசுங்க, இந்த பிரச்சனைக்கு நீங்கள் வந்து ஒரு தீர்வை ஏற்படுத்த முடியும், நீங்கள் பேசுனீங்கன்னா, நீங்கள் இன்டர்ஃபியர் ஆனீங்கன்னா அதெல்லாம் நடக்கும் அப்படின்னும் போது அந்த முயற்சிகளும் ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கிறது. எங்கேயாச்சும் திரு ராமதாஸ் அவர்கள் டிஎம்கே உடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல போயிட போறாரு அப்படின்றதும் வந்து இன்னைக்கு பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது, ஒரு மிகப்பெரிய பயம் அப்படின்றது ஏற்பட்டிருக்கிறது. அதிமுகவுக்கு அது பிரச்சனையாக மாறும், என்டிஏக்கு அது பிரச்சனையாக மாறும் அப்படின்றதுனால இப்போ அவரை வந்து எப்படியாச்சும் நாம வந்து பேசி சமாதானப்படுத்த முடியுமா அப்படின்றதா முயற்சி. திரு ராமதாஸ் அவர்களை குருமூர்த்தி சந்தித்த பிறகு அன்னைக்கு இரவே திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சந்தித்திருக்கிறார், பேசியிருக்கிறார், 1.5 மணி நேரம் பேசியிருக்கிறார். பல விஷயங்களை வந்து பேசி நீங்க விட்டு கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்ற அளவில் அவரை கட்டாயப்படுத்தி இருக்கிறதா சொல்றாங்க. ஏன்னா பைலா பிரகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொதுக்குழுவை கூட்டி திரு ராமதாஸ் அவர்கள் திரு அன்புமணி ராமதாஸை நீக்கிவிட்டால் வேற எதுவும் பண்ண முடியாது, அவர் என்ன பண்ணாரோ அதுதான் நிற்கும், எலெக்ஷன் கமிஷன் பிரகாரம் அதுதான் நிற்கும் அப்படின்னும் போது இது ஒரு மிகப்பெரிய தலைவலியை உருவாக்கி விடும் அப்படின்றதுனால அவங்க வந்து அன்புமணி ராமதாஸை கொஞ்சம் இறங்கி வந்து நீங்கள் பேசுங்க, ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை கொடுங்க, அதுக்கப்புறம் அவரை ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்க வச்சு நாம் வந்து பேச வைக்கலாம் அப்படின்ற அளவில் யோசிச்சுட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. அது எப்படி ஷேப் அப் ஆக போகுது அப்படின்றது வருகின்ற நாட்களில் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ பாமகவுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்கஸ்ட் மொமெண்ட்டில் இருக்காங்க. அந்த மொமெண்ட்டில் பாஜக உள்ளே வந்திருக்கு. ஏன்னா அதிமுகவில் அவங்க என்ன குழப்பத்தை ஏற்படுத்தினாங்க அப்படின்றது தெரியும். அதே போல் உங்களுக்கு மற்ற மாநிலங்களில் மகாராஷ்டிராவில் கட்சியை உடைச்சிட்டாங்க, சிவசேனா உடைச்சிட்டாங்க. ஹிந்துத்துவா சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்சியே தனக்கு சாதகமாக இல்லை அப்படின்றதுனால அந்த கட்சியை உடைச்சாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராம்விலாஸ் பாஸ்வான் கூடயே இருந்தார், கூட்டணியில் இருந்தார், பீகாரில் வந்து ஒரு மிக முக்கியமான ரோலை ப்ளே பண்ணிருந்தார். அவருடைய மறைவுக்கு பிறகு அந்த கட்சியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு முயற்சியும் நடந்தது. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ பிஎம்கே ரொம்ப வீக்கஸ்டான ஒரு மொமெண்ட்டில் அவங்க உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னும் போது அடுத்தது பிஎம்கேவை எப்படி டேக் ஓவர் பண்ணுறது, அல்லது பிஎம்கேவை எப்படி பிஎம்கே கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆதரவு தளத்தை தன்வசப்படுத்துவது எப்படி அப்படின்ற பிளான்ஸ் எல்லாம் வந்து இப்போவே போட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இது ஒரு எச்சரிக்கை உணர்வோடு பார்க்க வேண்டிய அணுக வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏன்னா பிஜேபி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு இங்கே ஒரு தளம் இல்லை. அப்போ இதெல்லாம் அப்ராப்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு நடவடிக்கையில் தான் அவர்கள் தொடர்ந்து ஈடுபடுவார்கள். அவங்களுடைய பேட்டர்னாகவே இதை வச்சுருக்காங்க, பல்வேறு மாநிலங்களில் இதை செயல்படுத்துகிறாங்க. அப்போ தமிழகத்திலையும் இந்த கேப்பை பயன்படுத்தி உள்ளே வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. உங்களுக்கு புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி கூட்டணியில் இருந்தார், எல்லாமே இருந்தாங்க. அங்கே அவங்க ஒரு பேஸை வந்து உருவாக்க முடிஞ்சது. தேவேந்திர குல வெள்ளாளர்கள் மத்தியில் ஒரு பேஸை கிரியேட் பண்ண முடிந்ததற்கான காரணம் கூட்டணியில் இருந்து அந்த விஷயங்கள்லாம் உள்ளுக்குள்ளேயே அவங்க பண்ண ஆரம்பித்தோடனே அவருடைய பொசிஷன் கொஞ்சம் வீக்காக போயிருச்சு. இப்போ இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகள்லாம் வந்து இவர்கள் ஈடுபடக்கூடும். இது அரசியல் அப்படின்றதுனால அதெல்லாம் வந்து பண்ண தான் செய்வாங்க. அப்போ இதிலிருந்து திரு ராமதாஸ் அவர்கள் பாமகவை எப்படி தற்காத்து கொள்ள போகிறார், திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ண போகிறார் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.